பொதுவாகவே துலாம் அப்படிங்கும்போது ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது இருக்கும். துலாம் வந்து அடையாளப்படுத்துவது இந்த குணத்தை வைத்து பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்க. துலாம் ராசிக்காரங்களை எப்படி ஈஸியாக அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப துல்லியமாக இருக்கும். துடிப்பு மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை சட்டுன்னு முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொறுப்பை வந்து துலாம் ராசிக்காரங்கிட்ட கொடுக்கலாம். இவங்க பொதுவாக ஈஸியாக ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க ஒரு ஆளை. பழைய பொருட்கள் மேலே உங்களுக்கு நிறைய ஈர்ப்பு வரும். எதில் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவு நிலை சிக்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக பார்ட்னருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்கு இருக்கா. ஸ்பிரிச்சுவல் ப்ளஸ் வந்து ஃபார்மா, இந்த ரெண்டுலையும் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்குமே இவங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஏன் அப்படின்னா வார் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. பொதுவாகவே துலாமுக்கு வந்து சோம்பேறித்தனம் ஆகவே ஆகாது. உங்கள் இயல்புக்கு மாறான ஒரு விஷயத்தை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்காதீங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குங்க. காலையில் சீக்கிரமாக எந்திரிங்க. இரவு ரொம்ப சீக்கிரமாக தூங்க போங்க. ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி பிளஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இருந்தபுற இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலுவனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்டா. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் விலாவரியாக பார்க்கலாங்க சார். பொதுவாகவே துலாம் அப்படிங்கும்போது ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது இருக்கும். துலாம் வந்து அடையாளப்படுத்துவது இந்த குணத்தை வைத்து பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்க சார். துலாம் ராசிக்காரங்களை எப்படி ஈஸியாக அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப துல்லியமாக இருக்கும். அந்த தெராசு மாதிரியே அவங்க எடுக்கிற முடிவுகள் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும். துடிப்பு மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை சட்டுன்னு முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பொறுப்பை வந்து துலாம் ராசிக்காரங்கிட்ட கொடுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருவாங்க அந்த வேலையை. அதே மாதிரி ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுற விதம் இருக்குல்ல, இவங்க பொதுவாக ஈஸியாக ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க ஒரு ஆளை. ஆனால் இவங்க கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப சரியாக இருக்கும். இந்த விஷயம் சொல்லலாம். நேர்மைக்கு பெயர் போனவர்கள் துலாம் ராசிக்காரங்க. நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா கையில் கொடுத்துட்டு இவங்ககிட்ட ஒரு கணக்கு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப பக்காவாக இருக்கும். அதில் வந்து ஒரு பைசா கூட அடுத்தவங்க காசை எடுக்கணும் அப்படின்னு நினைக்காத ஒரு ஆட்கள் வந்து துலாம் ராசிக்காரங்க. அவங்களுக்கு உறுத்தம். ஒரு விஷயம் சரியாக இல்லைனா கூட உங்களுக்கு வந்து கைட் ஆஃப் ஒரு ஓசிடி. எப்படி அப்படின்னா எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஓசிடி வந்து இவங்களுக்கு இருக்கும். அதுதான் துலாம் ராசியினுடைய சிறப்பாக நம்ம பார்க்குறோம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன் தரப்போகுதுங்க சார்? 2026 துலாமுக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பெரிய எண்ணங்கள் எதுவுமே இல்லை. அதனால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. மாடரேட்டாக நல்லபடியாக கொண்டு போகக்கூடிய ஒரு வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்குது. ஒரு 65-70% நன்மைகள் வந்து இவங்க எதிர்பார்க்கலாம். குறிப்பாக எந்தெந்த விஷயத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நாளில் இருக்கக்கூடிய ப்ளூட்டோ வந்து மகர வீட்டில் இருக்கிறதுங்கிறனால பழைய பொருட்கள் மேலே உங்களுக்கு நிறைய ஈர்ப்பு வரும். லைக் எந்த மாதிரினா, இந்த ஆன்டிக் பொருட்கள்னு சொல்கிறோம் இல்லையா, மண்மனம் மாறாத தன்மையில் செய்யப்பட்டதை, உலோகங்களில் செய்யப்படக்கூடிய பொருட்கள், இது மேலெல்லாம் உங்களுக்கு ஈர்ப்பு வரும். அந்த மாதிரியான பொருட்களை இவங்க வாங்கி சேல் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு பழமையான விஷயங்களில் லாபம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. லைக் ஒரு குத்து விளக்கே இருக்கட்டும், அதில் வந்து இந்த 4 திரியெலாம் வச்செல்லாம் லைக் பழமையான பொருளில் இந்த ரயில் எடுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குத்து விளக்கில் வந்து 4 திரி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பழமையான பொருட்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவங்க வாங்கி சேல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இருக்க போது. அந்த நாளில் இருக்கக்கூடிய ப்ளூட்டோ வண்டி வாகனங்களுக்கான யோகத்தை கொடுப்பாரு. அது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எதில் கான்சன்ட்ரேட்டடாக பண்ணணும் அப்படின்னா 6ல் இருக்கக்கூடிய விஷயங்களில் நெப்டியூனும் இதுவும் வந்து பேக்கில் ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி வந்து மேஷத்துக்குள்ளே வரும். நெப்டியூன் அண்ட் கைரானுடைய கன்ஜெக்ஷன் வந்து இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சில விடயங்களில் சாதகமாக இருக்கும். லைக் வந்து இடம் வாங்கி போடுறது, ரியல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் சாதகமாக இருக்கும். எதில் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவு நிலை சிக்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக பார்ட்னருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்கு இருக்கா. ஓவராலாக பார்க்குறப்ப மிக்சடான ஒரு விஷயமாக தான், ஒரு வருஷமாக தான் உங்களுக்கு இருக்க போது. ஆனால் இவங்க வந்து எப்படின்னா எதையுமே தன்னுடைய அறிவுத்திறனால் சாதித்து வெளியே வந்துடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு தொடங்கிய பின்ன ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா அது எதுவாக இருக்குங்க சார்? பொதுவாகவே துலாமுக்கு வந்து சோம்பேறித்தனம் ஆகவே ஆகாது. உங்கள் இயல்புக்கு மாறான ஒரு விஷயத்தை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்காதீங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குங்க. காலையில் சீக்கிரமாக எந்திரிங்க. இரவு ரொம்ப சீக்கிரமாக தூங்க போங்க. ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களை போட்டு மண்டைக்குள்ளே போட்டு யோசிச்சுட்டே இருந்துட்டு 4 மணி வரைக்கும் ரீல்ஸ் பார்க்குறது, உட்காந்து வந்து ஷார்ட்ஸ் பார்க்குறது, இந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டாலே துலாம் வந்து இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சோம்பேறித்தனத்தை கைவிட்டுச்சுன்னா துலாம் மாதிரி சிறப்பாக இருக்கக்கூடிய ராசி இந்த வருஷத்தில் வேறு எதுவும் இல்லை.
துலாம் ராசியினர் இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், இல்ல சில உறவுகளிடமிருந்து ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னா அது எதுவா இருக்கும் சார்? துலாம் ராசிக்காரங்க 2026 கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா துலாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நிறைய செய்யணும்னு எதிர்பார்க்கும். ஆனால் இந்த வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நண்பனில் யார் சார் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் அப்படிலாம் டைலாக் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நண்பர்கள் எல்லாருமே வந்து இப்போ எப்படி இருப்பாங்கன்னா சில நேரங்களில் சிலருடைய முகங்கள் வந்து சில கிரக மாற்றங்கள் அப்போ தெரிய வரும் நமக்கு. அவனுடைய உண்மையான முகமே நமக்கு இப்போ தான் புரிய வரும். அதுவும் குறிப்பாக 6ல் சனி இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து எங்கே இருந்தெல்லாம் வந்து அட்டாக் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் ஃபஸ்ட்டு விஷயமே. அதனால் நிறைய கடன்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறேன், என் ஃப்ரெண்டு தான் சார் ரொம்ப நாளாக தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா அவன் ஊரை விட்டு போயிடுவான், நீங்கள் மாட்டிப்பீங்க. இந்த விஷயத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் துலாம். அதே மாதிரி அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்க பேரில் பண்ணுறது. ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயம் வந்து வாங்கியிருக்கிறாரு, அதில் வந்து நான் ஒரு பார்ட்னராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் அதிகமான ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணணும். ஒரு 60% ஆஃப் ஷேரை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணாமல் எந்த ஒரு முதலீடும் செய்யாதீங்கன்னு சொல்கிறது வந்து துலாமுக்கு தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன தப்பாகும்னா 60% அவன் நண்பன் சார், அவன் தான் அவனுடைய ஐடியா தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் 60% கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது வந்து துலாம். பொதுவாகவே கவனமாக இருக்கணும். இந்த வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே 7ல் வேறு வந்து பார்த்திங்கன்னா நெப்டியூனும் கைரானுடைய கன்ஜெக்ஷன் இருக்குது. 6லேருந்து மாறி வருது. அவன் மறப்பா வருஷத்தினுடைய தொடக்கமே உங்களுக்கு வந்து 7ல் இந்த மாதிரியான பாதிப்பு இருக்குங்கிறப்ப நெப்டியூன் ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை வர்க்கம், அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தை வர்க்கத்தில் வந்து எப்படி சொல்லுவோம், அந்த பங்காளிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பங்காளிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது வந்து துலாம். இப்போ கைரானும் 7ல் இருக்குது. கைரான் அப்படின்னா மதர் ரிலேட்டடான ரிலேட்டிவ்ஸ், அதாவது அம்மா வழி உறவுகள். இதில் என்ன ஆகும் அப்படின்னா அதில் சுமூகமான உறவு முறைகள் இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஏமாத்துறது அப்படிங்கிற விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்கு. அப்பா வழியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த சொத்து பஞ்சாயத்தில் டிஸ்பியூட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மா வழி உறவுகள் கிட்ட மனக்கசப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது துலாம். துலாம் ராசினருக்கு வந்து இந்த 2026ஆம் ஆண்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? துலாம் ராசி 2026 ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்தளவுக்கு நாளில் இருக்கக்கூடிய ப்ளூட்டோனால், மகர வீட்டில் இருக்கக்கூடிய ப்ளூட்டோனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களுடைய சோம்பேறித்தனத்தினால கெடுத்துக்காமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பணம் வரும். இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டியது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய யுரேனஸ் வெல்த்துக்கான பிளானட் போய் 8ல் போய் மறையுது. அப்போ என்ன ஆகும், பணம் வர மாதிரி இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு தடை இருக்கும். அப்போ அந்த தடையை சரி செய்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ளூ கலர், அதுவும் டீப் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். நிறைய இமேஜஸ் வந்து வீட்டில் வச்சுக்க ஆரம்பிக்கலாம். அது மாதிரி டீப் ப்ளூ கலரில் ட்ரெஸ்ஸு வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஏன்னா யுரேனஸ் போய் மறைஞ்சிடுச்சுன்னா காசு வரதில் நிறைய முடக்கங்கள் இருக்கும். நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான், நீங்கள் நம்பி கொடுத்துருப்பீங்க, காசு வரவே வராது. இப்படியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும்னா காசு கொடுக்குறதுலையும் கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தை நம்பி வந்து நீங்கள் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. யாரோ ஒருத்தவங்க கொடுக்குற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறனால நான் இதை வாங்கி போட்டேன், ஆனால் அவர் கொடுக்காமல் போயிடுவார் கடைசி நேரம். இப்போ வாங்கினதுக்கு கடன் யார் கட்டுவா? இந்த மாதிரியான அமைப்புகளை மாட்டாமல் இருக்கணும். ஃபினான்ஸ் ரீதியாக பார்க்குறப்ப எனக்கு 40% தான் நான் இந்த வருஷம் துலாமுக்கு கொடுப்பேன். நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபினான்ஸ் அப்கிரேட் பண்ணணும். அதில் பிஃபோர் ஜூன் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். பிஃபோர் ஜூன் ட்ரை பண்ணால் கிடைக்கும். ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் ப்ரொமோஷனுங்கிற விஷயத்தில் கனவு கூட காண முடியாது. இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறதே துலாமுக்கு வந்து பெரிய பாதிப்பாயிரும். அப்படி என்ன யோசிக்கணும் அப்படின்னா ஃபினான்ஸ் ரீதியாக வந்து பார்ட்னர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். துலாம் என்ன பண்ணும், எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் தான் ஒரு விஷயத்தில் சரியான முடிவுகள் எடுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் யார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாது. அதுவும் ஃபினான்ஷியல் மேட்ரை. பொதுவாகவே துலாம் வந்து தன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் மேட்ரை மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. லைட்டாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களோட வீட்டில் என்ன நடக்குது, உங்கள்கிட்ட எவ்வளோ பாக்கெட் மணி இருக்குது, என்ன ஏதுங்கிறது எல்லாமே உங்களுடைய பார்ட்னருக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் இது சுமூகமாக போகும் இந்த வருஷம். 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமாக இருக்குங்க? 2026 துலாம் ராசிக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது 50-50% தான். இவங்க முயற்சி பண்ணாங்கன்னா அமையும். இன்னொரு விஷயம் என்னென்னா என்ன கேட்குறப்ப வந்து 7ல் நெப்டியூன் இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகள்லேருந்து பொண்ணு வருவதற்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தி. அப்படி ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா உடனே அமையும். அப்பா வழியில் அப்பா வழி அத்தை அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வழியில் பொண்ணு அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை சார் எங்களுக்கு சொந்தமே வேணாம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்நியத்தில் அமைகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்னொன்று துலாம் ராசிக்காரங்க காதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் ஆகும்.
இல்லை நான் அரேஞ்ச் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மேரேஜ் பண்ணுறதா இருந்தால் பிஃபோர் ஜூன் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? 2026 துலாம் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், மனம் ஒத்திருக்கக்கூடிய தம்பதிகள் அது வந்து ரொம்ப குறைவாக இருப்பாங்க இந்த வருஷம். ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய டிஸ்பியூட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சைல்ட் பர்த் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியினுடைய இல்லறம் சுகப்படாமல் இருக்கக்கூடிய காலத்தினால அதனால் தடைகள் வருமே தவிர மற்ற உடல் ரீதியான பிரச்சனையோ மற்ற பிரச்சனைகளோ எதுவும் கிடையாது. நீங்கள் மருத்துவரை போய் அணுக வேண்டிய அவசியம்லாம் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணிவிட்டு நல்ல முறையில் இல்லறத்தை கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால், வள்ளுவர் சொல்கிற மாதிரி அன்பும் அறனும் உரைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அமைகிறதுக்கான ஆண்டாக இந்த ஆண்டு அமையுது. குறிப்பாக ஒய்ஃபுக்கிட்ட வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்காமல் இருந்தீங்க, நீங்கள் பிரச்சனை கொடுக்காமையும் வரக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக அமையும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயம். இந்த வடிவேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவியில் வந்து மாலா மாலா அப்படின்னு முன்னாடி முடிச்சுட்டே போவார். நல்ல அந்த மீம் டெம்ப்ளேட்டாக வந்தது இல்லையா, அது மாதிரி நீங்கள் அப்படியே சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு துலாமுக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? 2026 துலாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றதே கேள்வி. ஏன்னா இவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். இப்போ இந்த இதுக்கான பீரியட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஜூன் பண்ணணும். இப்போ இதுக்கு முன்னாடி வேலை விஷயமா இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், எல்லாமே எப்போ சொல்லியிருப்போம் அப்படின்னா பிஃபோர் ஜூன் பண்ண சொல்லியிருப்போம். இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இவங்க வந்து ஆஃப்டர் ஜூன் பண்ணுறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும். எதில் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கோல்டு ரிலேட்டடான விஷயங்களில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஜூபிட்டருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா ரிலேட்டடான விஷயங்கள். ஏன்னா சர்டன் ப்ளஸ் ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸும் சர்டன் ப்ளஸ் கேதுவுடைய இன்ஃப்ளூயன்ஸும் ஃபார்மா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல், இந்த 2 இண்டஸ்ட்ரியிலையும் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது இந்த ஆண்டு. இன்னொன்று சர்டன் தான் இந்த வருஷம் வந்து ஷேர் மார்க்கெட்டை ஒரு மாதிரி டிலே பண்ண போகிறார். நம்ம நினைக்காத அளவுக்கு வந்து ஒரு தொய்வு வந்து இருக்க போது. அந்த தொய்வுகளை சரி செய்யணும் அப்படின்னா இவங்க துலாம் ராசிக்காரங்க என்ன பண்ணலாம்னா ஸ்பிரிச்சுவல் ப்ளஸ் வந்து ஃபார்மா இந்த 2லையும் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த 2க்குமே இவங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஏன் அப்படின்னா வார் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. அப்படி வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி வந்து என்ன ஆகும்னா பூம் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாக நிறைய பேருடைய நாட்டம் வந்து இந்த வருஷம் குவிய ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் இண்டஸ்ட்ரியும் அடுத்த கட்டம் போகும். இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா துலாம் ராசிக்காரங்க சேவ் ஆயிடுவாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும் இல்லை மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும், துலாம் ராசிக்காரங்களுக்கு 2026 வரக்கூடிய ஹெல்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ல் இருக்கக்கூடிய சனி அவரே ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஜாயிண்ட் ரிலேட்டடான பிரச்சனைகள் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. லோயர் பேக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து கண் பார்வையில் குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லைக் வந்து எப்படின்னா நீங்கள் ஸ்பெக்ஸோ இல்லை லென்ஸோ நீங்கள் இந்த வருஷம் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களில் யார் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான் இருக்கிறாங்க. இந்த விஷயங்களில் கவனமாக இருந்துட்டாலே இந்த ஆண்டு ஃபுல்லாக கரெக்டாக கொண்டு போயிடலாம். கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் கட்டாயமாக எடுத்துக்கணும். அது வந்து இந்த கேழ்விறகுன்னு சொல்கிறோம் இல்லையா, கேழ்விறகு இல்லை கேழ்விறகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேப்பை. அந்த கேப்பை ரிலேட்டடான விஷயங்கள் நிறைய இன்டேக் பண்ணிக்கிறது யாருன்னா துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது. கருப்பு உளுந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரிலாம் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து கவனமாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா போன்ஸை எதெல்லாம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுமோ அந்த விஷயங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறப்ப இந்த மாதிரியான இஷ்யூஸில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு கடன் பிரச்சனை, இஎம்ஐ, லோன் இதெல்லாமே குறைவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க? 2026 துலாம் ராசிக்காரங்க கடன் அடைக்க முடியுமா, லோன்லாம் செட்டில் லோன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து அதுக்கான ஃபோக்கஸிங் இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு கடனை அடைக்கணும்னு சொன்னால் அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம ஓடி ஆக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே நிறைய விஷயங்கள் வரணும் அப்படின்னு நினச்சா முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த பணம் வந்து வரும். அந்த பணத்தை கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா கடன் அடைச்சிடலாம் துலாம் ராசிக்காரங்க. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க மணி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் ஃபினான்ஸில் வந்து யுரேனஸுடைய ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனாலையும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சனியினுடைய தாக்கம் இருக்கிறதுனாலையும் உங்களால் ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் போகும். அப்போ என்ன பண்ணணும், வைஸான ஒருத்தவங்களுடைய அட்வைஸை கன்சிடரபுளாக கேட்டுட்டு அதை பண்ணிங்க அப்படின்னா கடன் அடையும். இப்போ நான் எனக்கு ஹோம் லோன் இருக்கேன், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பர்சனல் லோன் இருக்குன்னா பர்சனல் லோன் அடைக்கிறதுக்கான காலகட்டம் இது. பர்சனல் லோன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அடைச்சிடலாம் நீங்கள் யாரும் துலாம் ராசிக்காரங்க. ஏன்னா வந்து ஃபினான்சியலில் இருக்கிறப்ப
உங்களை சார்ந்து நீங்கள் பண்ண செலவுகளெல்லாம் இந்த வருஷம் சரி கட்டிடலாம். இல்லை நான் வீட்டுக்காக பண்ணியிருக்கேன், என்னுடைய பேரண்ட்ஸ்க்காக பண்ணியிருக்கேன், ஹோம் லோனுக்காக பண்ணியிருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லையா, இதுதான் டிலே ஆகும். அப்படி டிலே ஆகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுடைய காசை கொடுத்துட்டே வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வந்து அவங்கள வந்து கட்ட சொல்லணும். ஆக்சுவலாக ஹவுசிங் லோனை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போகாமல் உங்கள் அப்பா அம்மா அக்கௌண்ட்லேருந்து அந்த ஹவுசிங் லோனுக்கான விஷயங்களில் கொஞ்சம் மாற்றிக்க முடியுமான்னு பார்த்துட்டு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க ஹவுசிங் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பேரில் எடுக்கக்கூடாது. எடுக்காமல் உங்களுடைய பேரண்ட் இருக்காங்கன்னா அவங்களுடைய பேர்லேயும், இல்லை வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பேர்லேயும் எடுத்திங்கன்னா சீக்கிரமாக ஹவுசிங் லோன் எல்லாமே முடியும். அதுக்கான காலகட்டமாக இது இருக்கு. புதுசாக நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், அதுக்காக ஹவுசிங் லோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் தயவு செஞ்சு இந்த வருஷம் வாங்காதீங்க. அப்படியே வாங்குறதா இருந்தால் உங்களுடைய ஒய்ஃப் பேரில் வாங்குறது சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்னெல்லாம் பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத விலாவரியாக பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.